சோத்திரம் ஆண்டவரா சோத்திரம். பிள்ளை அதிகாலையில் தேவனை தேடணும். ஆண்டவர் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொன்னீங்களே ஆண்டவரா சோத்திரம். அப்பா உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லீவு நாட்களில் ஆண்டவரை நேரத்தை பிரயோஜனமாக செலவழிக்க பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறீர் ஆண்டவர். எந்த பலவீனமும் தாக்காதபடி ஆண்டவரே காத்து கொள்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. வெளிப்பாடுகளை தருகிறீர். போதகரை மறைத்து ஆண்டவரே முத்திரையை உடைத்து வெளிப்பாடுகளை தருகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இயேசு செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றா தியானித்து வரோம். இதில் 44 அற்புதங்கள் இருக்குது. இந்த 44 அற்புதங்களை எந்த அடிப்படையில் செய்தார் என்பதை நீங்கள் விலகிக் கொண்டால் நீங்கள் கூட அற்புதங்களை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். இயேசு என்றால் அதிசயம்னு பேர். என்ன அதிசயம்னா நல்ல ஆக்கப்பூர்வமான ஆசீர்வாதமான அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். இயேசு என்றால் அவருடைய நாமம் அதிசயம். வல்லவில ஏசாயால அந்த வசனம் எடுங்க. ஏசாயா அவருடைய நாமம் நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன். அந்த வசனம் எங்க தெரியுமா? தெரியுமா அந்த வசனம்? படிக்க. ஏசாயா 6:9 அவருடைய நாமம் அதிசயமானவர். எதுக்கு இது சொல்றேன்னா, இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும். அதிசயமானவர். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்து கொண்டே நடக்கணும். இயேசு எங்கே போனாலும் அதிசயம் செய்கிறார், எங்கே போனாலும் அற்புதம் செய்கிறார். மனுஷனுக்குள்ள ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்குது. அது என்ன? கெட்ட அதிசயம், கெட்ட அற்புதம். எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால பிசாசு தேவையில்லாத அதிசயம் அற்புதத்தெல்லாம் செய்து பாவத்தில் சாபத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல ஆசீர்வாதமான சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், இப்படிப்பட்ட அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு எனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்தால் பிசாசுடைய அற்புதங்கள், பிசாசுடைய அதிசயங்கள், அதுதான் மோசமான அதிசயம். திடீர்னு ஆபத்து வருது, திடீர்னு விபத்து, திடீர்னு வியாதி வருது, திடீர்னு கடன் தொல்லை, திடீர்னு பிறகு இதெல்லாம் பிசாசு கிரியைகள், பிசாசு கிரியை உண்டாகுது. அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ள தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 சத்தம் வாசிங்க. யோவான் 9, 1, 2, 3 வாசிங்க. யோவான் 9, 1, 2, 3 அதாவது இயேசு அப்புறம் போகில் பிறவிக்குடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவிக்குடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பாவம் கூடனா போந்தானே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா கடந்து போயிட்டே இருப்போம், இல்லைன்னா பிச்சை காசு போட்டு போயிட்டே இருப்போம். பிறவிக்குடனாகி ஒரு மனுஷனை கண்டார். கண்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுவார்? அவனுக்கு கூட கடந்து தருக்கு அவர்கிட்ட எல்லா காரியங்களும் இருக்குது. அவர் இயேசு, அவருக்குள்ள சரீரம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் இருக்கிறது. அந்த சரீரத்தை அவனுக்கு கொடுத்தாக்கா
இயேசு சரீரத்துல ஜீவ கண்ணு ஜீவ காதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட. தலைமையில கை வச்சு நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு தன் ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தத்துக்கு தான் ஒரு அற்புதத்தை அவருக்கு செய்யலாம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பெரிய கொண்டு பார்த்து நம்ம தான் நீயும் நானும் தான் ஐயோ பெரிய கொண்டுனா போத்துறானே பிச்சை எடுக்கிறானே பரிதாபப்படுவோம். இல்லை கையில் காசு போட்டு நம்ம பாடுற கண்டு காணா போயிட்டே இருப்போம். ஆனால் இயேசு கண்டார். பிறவி கொண்டு கண்ட உடனே சொல்றாரு, பார்க்குறாரு, இவனுக்கு என்னால் ஒரு அற்புதம் செய்யக்கூடாது. ஏன்னா அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருடைய நாமம் அதிசயமானவர். ஒரு அதிசயத்தை செய்யலாம். என்ன அதிசயம்? வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு பரம ரகசியம் இல்லை. அவன் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். பிறக்கும் போதே பிறவி கொண்டனா போந்துட்டான். அது சாபத்தினுடைய ஒரு விளைவு. அவனுக்கு என்னுடைய சரீரத்தை கொடுக்கலாம், என்னுடைய ரத்தத்தை கொடுக்கலாம், என்னுடைய கண்ணையே அவனுக்கு கொடுக்கறதுக்கு முடியும் அவரால். அதுக்கு என்ன பண்ண? தலைமையில கை வைக்கணும். சரீரத்தை தலைமையில நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு அந்த ஆடுகள்னா ஜனங்கள் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய கண்ணையும் அவன் தலைமையில கை வச்சு தேவனுக்கு கொடுக்கணும் போது ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுத்தாங்க. அந்த பிறவிக்கணும் அப்படியே பூத்து அந்த தேவனுடைய கண், அது இயேசுவின் கண் அவனுக்குள்ள வந்துடும். இதை இயேசு நல்லா உணர்ந்து வச்சிருந்தாரு. பின்னாடி 12 ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு இப்படி தான்ப்பா ஊழியம் செய்யணும். அவங்களுக்கும் ஒரு ட்ரெயின் கொடுக்குறாரு. இப்போ நமக்கும் ஒரு ட்ரெயினிங் கொடுக்குறாரு. அப்போ இயேசு எனக்குள்ளே இருக்காது. அவர் அப்பத்திய திராட்சை நான் பாடம் திருவிருது இயேசு ரத்தத்தை பாடம். இயேசு சரீரம் எனக்குள்ளே இருக்குது, இயேசு ரத்தம் எனக்குள்ளே இருக்குது. நான் யாரையாவது பார்த்தனாக்கா கண்டு காணாமல் போனாங்க நம்ம ரசிக்க போய் இயேசு ஏற்றுக்கொண்டு புரோஜி கிடையாது. புரஜாதி மாதிரி போயிட்டே இருக்கு. எனக்குள்ளே இயேசு சரீரம் எனக்குள்ளே இருக்குது. அவன் தலைமையில கை இயேசு சரீரம் இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அவனுக்கு ஒரு நல்லது, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை நம்ம செய்துட்டு போறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை நீங்க எல்லாரும் செய்யலாம், உங்க குடும்பத்தை கூட செய்யலாம். எல்லாம் ஆதாம் வழியா பிறந்து வந்தவங்க தான். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து தேவ மகிழ்வேற்று போய் பல விதமான பிரச்சனை இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு மனுஷனை பார்த்தாக்கா நல்ல அவர் இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுத்தாங்க. அவனுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா நம்முடைய பாவம் முதல்ல தேவனை பாதிக்கு, ரெண்டாவது நம்ம முழு உலகத்தையே நம்மளாம் சாதாரண ஆள் கிடையாது. இந்த தம்பி இருக்கிறாரு, சாதாரணமாக போயிட்டு வந்துக்கிறாரு. ஆனால் இவருடைய பாவம் முழு உலகத்தையும் பாதிக்குது. காரணம் என்னன்னா, நம்முடைய தகப்பன் ஆதாம் செய்த பாவம் முழு உலகத்தையும் பாதுது. நம்ம ஆதாமின் சந்ததி, நம்முடைய முப்பாட்டன் ஆதாம் ஏவாள் நம்ம தலைமையில் இருக்குது. அதனால் முழு உலகத்துக்கு அந்த பரிகாரம் இயேசு ரத்தத்தை கொடுத்தாங்க. தேவனுக்கு அந்த இயேசு ரத்தத்தை கொடுத்தாங்க. அங்கே பாவ நிவர்த்தி உண்டாகி அங்கே ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடந்தே தீரும். அல்லேலூயா. ஒருவேளை இயேசுனார் மாதிரி பட்டு நடக்கலாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு ஒரு தடை உண்டாக்கி அந்த கிறிஸ்துக்குள்ள மெச்சூர் ஆடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இதை செய்யாமலே உணர்வு இல்லாமலே கண்ணுங்க நம்ம பாட்டு போயிட்டே இருந்தாங்க. பிசாசுக்கு திட்டம் போட்டு கணக்கு போட்டு கவலை பயம் வெறுப்பு சுயநீதி அடிநீதி அப்படியே ஏறி இன்க்ரீஸ் ஆகி கட்சியில் வர பிரச்சனை போராட்டம் எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாக போயிடும். அப்போது இயேசு பிறவிக்குள்ளனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குடலாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்குறாங்க. உடனே அவங்க சீஷர்கள் கேட்குறாங்க, அப்பா ரபினா போதகரே, இது பிறவி கூடா இவன் செய்த பாவமா இவர்கள் பெற்றவர்கள் செய்த பாவம் மாட்டார். அதுக்கு என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் படிக்க சத்தமா படிக்க. அடுத்த வருஷம் 3வது வருஷம் அதுக்கு இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்களை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. அப்ப யார் பாவம் செஞ்சா? இவன் செய்த பாவம் இல்லைன்றாரு, இவங்க பெற்றவர்கள் செய்த பாவம். அப்ப ஏன் இவன் பிறவி கூட சாபத்தினுடைய ஒரு விளைவு, பாவத்தினுடைய ஒரு தாக்கம். இவனும் பாவம் செய்யல, இவன் பெற்றவங்களும் பாவம் செய்யல, இவன் ஏன் கூட நான் பிறந்தான்? அப்ப யார் செய்து? இவன் செய்த பாவம் பெற்றவங்க. அப்ப யார் தான் பாவம் செய்தான்? அது ஆதி மனிதன். ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதன் செய்த அந்த பாவம் வாழ்க்கை, அவங்க செய்த பாவம் இவனை பாதிக்கிறது. எவனை பாதி? உன்னையும் பாதிக்க, என்னையும் ஆதாம் செய்த அந்த பாவம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே. இன்னைக்கு சாவு நடக்குதா இல்லையாப்பா? ஊரெல்லாம் சாவு, எங்க பார்த்தாலும் சாவு, சாகவே சாவாய், மரணம், சாபம். இது எல்லா காரணம் யார்? மூல பாவனா ஆதாம் செய்தது. ஏதேத்தோட தேவன் விளக்கின அந்த கனியை, நன்மை தீமை எங்க கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ நீங்க பாவம் செய்யாத உங்க பெற்றவர்கள் செய்யாத பாவம். ஆனால் நம்ம பிறக்கும் போது என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க. நீங்க சொல்லலாம், நான் நல்லா இருக்கேங்க, நான் எந்த தப்பு செய்யலை, நீ நல்லா தான் இருக்கிற. பிறக்கும் போது பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாய். அதனுடைய விளைவு, அந்த காரணத்துக்கு பிசாசு வாழ்க்கை பல விதமான தடைகளை கொண்டு வரான். அப்ப என்ன பண்ணணும்? அந்த பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஆதாம் செய்த அந்த பாவத்துக்கு முடிவு தான் இயேசு நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு
ஜீவனையே கொடுக்க, அதான் பரிகாரம். அந்த ஆதாம் செய்ததுக்கு பாவத்துக்கு பரிகாரம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிக்கு பரிகாரம். இயேசு ஜீவ விருட்சத்துக்கு, இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அதனால்தான் இயேசு ஜீவ மார்க்கத்தை எல்லாருக்கும் போதிச்சார். அப்போ இயேசு இந்த மனுஷனுக்கு அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க, பிறவி கூட திறந்து ஒரு பிறவி கூட திறந்துச்சு. அப்போ இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய கிரியைகளை அவன் வெளிப்படுத்தினானாக்கா அவன் பிறவி கூட திறக்கப்படும். அப்போ நம்மளை பார்த்து சொல்லலாம், நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, கடன் தொல்லையில் இருக்கிற, பிரச்சனையில் இருக்கிற, பல விதமான அவமான வெக்கத்தில் இருக்கிற, என்னப்பா அந்த தம்பி ஒரே அவமான வெக்கம் சரியன்பா இருக்காரு, ஏன்னா இவர் செய்த பாவம் இல்லைப்பா, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி அவன் அப்படி இருக்கிறான். தேவனுடைய கிரியைகளை அவன் வெளிப்படுத்தினானாக்கா அவன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது என்ன தேவனுடைய கிரியை? இயேசு தான் அந்த தேவனுடைய கிரியை. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகம் இருக்கிற தேவனுடைய கிரியை நீ வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாயானால் உன் வாழ்க்கையில் பாவ சாப நிவர்த்தி ஆகி பரிசுத்தம் கொண்டு தேவதூர் வந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதம் செஞ்சுட்டே இருப்பார். இப்போ பாருங்க, ஆபிரகாம் 100 வயசு ஆகி போச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆகி போச்சு, சிறுகள் வைப்பாடு நின்று போச்சு. என்னப்பா இந்த 100 வயசு ஆகியும் பிள்ளை பிறக்காமல் இருக்காங்க, இது இவங்க செய்த பாவமா, இந்த ஆபிரகாம் செய்த பெட்ரோல் செய்த பாவமானா அது அவனுக்கு இதே வார்த்தை. தேவனுடைய கிரியில் வெளிப்படும்படிக்கு ஆபிரகாம் என்ன பண்ணான்? மலனா இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணா? தேவனுடைய கிரியை வெளிப்படுத்த. எப்படி வெளிப்படுறான்? ஒரு பலிபீடத்தை கட்டி பழைய ஏற்பாடு ஒரு 18 ஆண்டுகிட்டு தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தினா இல்லையா? வெளிப்படுத்தினா ஆபிரகாம் தேவனுடைய சிலைகள் எண்ணப்பட்டான். அவன் எப்பவுமே ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆண்டுகிட்டு தேவனுக்கு செலுத்தி அந்த தேவனுடைய கிரியை வெளிப்படுத்த தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தும் போது அவனுக்கு அதிசயம் 100வது வயசுல அவனுக்கு பிள்ளை பந்துச்சுப்பாங்க. அதே மாதிரி அவன் பேர் என்ன, தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிறான். எல்லக்கொடையில் போய் வனாந்தரம் கஷ்டப்பட்டு ரொம்ப ஆடு மேய்ச்சி, என்னப்பா தாவீது ஆடு மேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், இது யார் செய்த பாவம்பா? இந்த தாவீது செய்த பாவம், பெற்றவர்கள் செய்த பாவம்பான்னா அவனுக்கு இதே வார்த்தான். தேவனுடைய கிரிகள் வெளிப்படும்படிக்கு அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய கிரியை கத்திரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் வெளிப்படும். அதான் தேவனுடைய கிரியை அங்கே பேசுகிற மாதிரி. துதி சோத்திரத்துக்கு போனால் தேவனுக்கு தனக்குள்ள துதி சோத்திரம் வெளிப்படுத்த என்ன ஆகுது? கட்சியில் அவன் கடைசியில் ஆடு பேசிட்டே இல்லை, அவன் ஏடியாவே இல்லை. தேவனுடைய கிரியை வெளிப்படுத்த அவன் வர பெரிய ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாயிட்டான். அதே மாதிரி யோசேப்பு எகிப்தில் போய் என்ன பண்ணான்? 12 வருஷமாக சிறையை எகிப்தில் இருக்கிறான். அவன் பிராணம் இரும்பில் அடைப்பட்டு இருந்துச்சான். யார் பெத்த பிள்ளைப்பா? அழகாக இருக்கிறான் யோசேப்பு. இந்த சிறைச்சாலை வந்து இவ்வளோ பாடுபடுறானப்பா, யார் பெத்த பிள்ளை? இது இவன் செய்த பாவமா, பெற்றவன் செய்த பாவமானா அவனுக்கு இதே வார்த்தான். தேவனுடைய கிரியில் வெளிப்படும்படிக்கு யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் தேவனுடைய கிரியை எப்படி வெளிப்படுத்த? கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புறப்பட்டு சொல்லப்படுது. அங்கே கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்ற உடனே ராஜாவுக்கு சொப்பனம் உண்டாகி அங்கே பார்வன் என்ன பண்ணுறான்? அந்த யோசேப்பு கூப்பிட்டு அவனை சிறைச்சாலை சிம்மாசனத்துக்கு போய் அவனை ராஜாவாக மாற்றினாங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலையிலிருந்து நீங்கள் உயர்ந்து போனோம்னாக்கா நீங்கள் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய கிரியை வெளிப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள். அவர் நாமும் அதிசயமானவர். இயேசு என்றால் அதிசயம். அந்த இயேசு ஒரு ஜீவ வார்த்தை. அந்த இயேசு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலா இருக்கிறார். ஆதாம்னா அது பிசாசின் கிரியை. சில பேர் பார்க்கலாம், என்னப்பா இவ்வளோ மோசமாக இருக்கான், எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுகிறான், பாவத்தில் சாப்பிட்டு, என்னப்பா இப்படிங்கிறான், அவனை பார்த்து எப்பா அவன் பிசாசிகள் வெளிப்படும்படியே பிறந்திருக்கிறான்ப்பா, அந்த மாதிரி பேர் எடுக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ரவுடியப்பட்டவன் போய் பாரு, நீ தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தினா உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறான்னா, இல்லைப்பா நான் பாவத்தில் சாபத்தில் ஆதாம் மூலமாக பிறந்துறேன், நான் பிசாசு கிரி தான் வெளிப்படுத்த உறுதியானா அவன் வாழ்நாளெலாம் பிசாசு கிரியை வெளிப்படுத்தி சாபத்தில் பாவத்தை பிசாசின் அதிசயம்லாம் நடந்து அற்புதமானது கேடு கட்டவனாக இருந்து பாவத்தில் சாப்பிட முடிவு பாதாள வெளியும் போய் சேர்ந்துருவான். ஆனால் தான் ஆதாமுக்கள் பிறந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினால் அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் மாற்றப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை பரலோக ராஜ்யம் வெளியும் போய் சேருவாங்க. அல்லேலூயா. அப்போ எங்கள் சொன்னார் இயேசு பிரதித்திரமாக இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்து வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்தான். நம்மளும் அப்படிதான். நம்ம வாழ்க்கை எத்தனை சாபம் பாவம் பல விதமான பிரச்சனை இருக்குதா, உடனே நம்ம நினைக்கிறோம் ஏன் என் வாழ்க்கையில் ஒரே போராட்டம். நீ கூட நினைக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் ஒரே போராட்டம். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பிறப்பு அப்படி. இப்போ நான் தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தணும்னா என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நீங்களே சொல்லாது தேவனுடைய கிரியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை, ஜீவ வாக்கு தத்தங்கள், இயேசுவை படி, இயேசுவை சத்து, இயேசுவை ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அதை நான் தேவனுக்கு செலுத்த போகிறேன். ஆதாம்லேருந்து முழு உலகம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். என் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தெரியும் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருக்க மாட்டீங்க, ராஜாவாக இருப்பீங்க, சிறைச்சாலை இருக்க மாட்டீங்க, எகிப்து சிம்மாசன அதிபதியாக இருப்பீங்க. ஆபிரகாம் பாருங்க, 100வது சாப்பிட்டு ஆபிரகாம் சகல காற்று ஆஸ்வதமாக இருந்தான். அவனோட விக்கிரகராக இருக்காரு ஆபிரகாம்.
அவன் என்ன பண்ணான்? பலிபீடத்தில் ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தி தேவனை மகிமைப்படி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமான ஆபிரகாம் சீமானாக இருந்தான். அவன் ஏன்னா தேவனுடைய கிரியை அவன் வெளிப்படுத்திருப்பாங்க. அதனால் நாம் கூட தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்த பிரயாசம் பண்ணோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் பிசாசுகளை வெளிப்படுத்தி வாய்நாள பிரச்சனை, சாபங்கள், பாவங்கள், மரண வியாதிகள், தரித்திரமா இருக்கலாம். நம்ம தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு மறுத்து தேவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் ஜீவ அப்பத்தை புஷி ஜீவ ரத்தத்தை பாடம் பண்ணியிருக்கேன். நான் கிறிஸ்துவின் கிரியைகளை நான் தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்திட்டே இருந்தீங்கன்னாக்கா கேரண்டி சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கும், நடந்து தான் ஆகும். இல்லைப்பா எனக்கு கிறிஸ்து வானா, இயேசு வானா, நான் ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலை, நான் நன்மை தீமை அறியத்தக்கவனா தான் வாழ போகிறேன். கேரண்டி. விசுவாச அட்ரஸ் கேட்டு வந்துகிட்டே இருப்பான். வாழ்நாளாக எதிர்காலம் கேள்விக்கிறார், பிரச்சனை தான் இருக்கும். சிறிய வயது, வாலிப வயசு, முதிர்ந்த வயது, பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கும். சில பேர் பணம் இல்லாமல் இருக்கும், பலவிதமான சிக்கல். இந்த கனியை புஷிக்கினாலே சாகவே சாவாய். அதனால் அன்பாளே, நீங்கள் உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கோங்க, நான் ஏன் இங்கே இருக்கிறேன், ஏன் இவ்வளோ குறைவாக இருக்கு, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது. ஒவ்வொரு மனுஷனை பார்த்து சொல்லுங்கள், இவன் ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக இருக்கான், ஏன் நிலைமை மோசமாக இருக்கு, ஏன் வியாதிப்பட்டு, ஏன் கடன் போட்டுருக்கான். இல்லைப்பா இவன் செய்த பாவம், பெற்றோர் செய்து ஆதாம் செய்த பாவத்தின் தான் இப்படி இருக்கிறான். தேவனுடைய கிரியை அவன் வெளிப்படுத்துறானா, அவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போல, தாவீதை போல, யோசேப்பு போல அவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துறோம். அல்லேலூயா. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, நீங்கள் போய் என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தலாம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகப்ப, அண்ணன், தம்பி எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்திருக்க பல பிரச்சனை இருக்கிறாங்க விசுவாசிக்கிறீங்கள. நீங்கள் என்ன பண்ண? தலைவர் நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை உங்கள் அம்மா பேர் சொல்லி, உங்கள் அப்பா பேர் சொல்லி, அண்ணன் தம்பி பேர் சொல்லி, இயேசு ஜீவன் தேவத்தன் முழுவதும் ஜபம் பண்ணும். அசுத்தாவோட பசுத்தாவே இருக்க அவங்களுக்கு ஒரு அற்புதத்தையே நீங்கள் செய்யலாம். அல்லேலூயா. இயேசு நம்மளே ஊழியக்காரராக மாற்றுறாரு. இயேசு நம்மளும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். மற்றவங்களுக்கு தலைமையில் கை வச்சு இயேசு ஜீவமாக இருக்குது, பாவத்துக்கு பரிகாரத்தை இயேசு சார் இயேசு தேவத்தை கொடுத்து அவங்க பேர் சொல்லி கொடுத்து அசுத்தாவை பேருக்கு அவங்க அற்புதத்தை செய்து அவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். ஜெபம்லாமா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், ஏன் இப்படி வருதுன்னா இது நம்ம செய்த பாவம் இல்லை, நம்ம பெற்றோர் செய்த பாவம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, நாம் கூட சில பாவங்களை செய்கிறோம் சில இடத்துல. இதெல்லாம் எங்கள் ஆதாம்லேருந்து வருகிறது. அந்த ஆதாம் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் அந்த இயேசு பிந்தினாதான். இயேசு பேர் கடைசி ஆதாம். அவர் ஜீவ விருட்சத்துக்கண்டியா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தை, அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொண்டு பார்த்தா அந்த பாவமே பரிகரிக்கப்படுகிறது. அங்கதான் பரிசுத்தாவி வர்றார், அங்கதான் தேவதூதன் வர்றார், அங்கதான் தேவனுடைய கிரியை வெளிப்படுது, அங்கதான் உங்களுக்கு அதிசயமே நடக்குது. அவருடைய நாமம் அதிசயமானவர், அல்ல வல்லமையுள்ள தேவன், நித்திய சமாதான பிறகு. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தில் பிறந்தவன் ஜீவ மார்க்கத்தில் வரணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பரலோக ராஜ்யம். நீ இச்சிக்கப்படுத்த சகல நன்மைகள் இருக்குது. வீடு, தோப்பு, தருவு, ஆசீர்வாதம் எல்லாமே இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தில் இருக்குது. ஆதாமுக்குள்ள எல்லா கேடுபாடும் இருக்குது. அது பிசாசுக்கிறே. இந்த பிள்ளை பிசாசுக்கு வெளிப்படும்படியே இப்படி பார்த்துக்கிறோம். வாழ்க்கையில் சீரழிஞ்சு போற மாட்டாங்க. அவன் தலைமையில கவிச்சு இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துறாங்க. அசுத்தாவியோட பசுத்தாவியா இருங்க, தேவன் அவனை காப்பாற்றி விடலாம். இயேசு அப்படிதான் இவனுக்கு அர்த்தம், எல்லா அர்த்தத்தையும் அப்படிதான் செய்யறாரு. நானே நல்ல மேய்ப்பன். இயேசு ஓடி திருடவும் கொள்ளவும் அடித்து வரான், வேறுட்டு போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னார். எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவன், எங்க பார்த்தாலும் சாபம், பாவம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், கொள்ளை நோய், இதே தான் இன்னைக்கு அதே ஜனங்க தான். இயேசு நானே வழியும் சக்தி ஜீவனமா இருக்கேன், நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்காக ஜீவரத்தத்தை அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே அவனுக்கு தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தி அவனை பாதுகாத்து வர்றார். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மற்றவங்களை பாதுகாக்கணும். போப்பா இதெல்லாம் எனக்கு தேவைப்பா, நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன்னாக்கா அது பிறந்த பிறப்பின்படி தான் இருப்பீங்க, மாற்ற முடியாது. நன்மை தீமை அந்த ரெண்டு வட்டத்தில் அதில் கண்டு வச்சு ஜீவனத்தை பெறும். உலகம், மாம்சம், பிசாசு, சுயநீதி, அநீதி, விபச்சாரம், வேசித்தனம் போல விற்கிற அப்படி மாம்சத்துக்கு வெளியேற சண்டைகள், பகைகள், வைராகி, இதெல்லாம் அந்த நன்மை தீமைங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்குது. நன்மார்க்கம், துன்மார்க்கம். இயேசு அதிலிருந்து விடுதலாக்கி ஜீவன் கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு மறுபடியும் விடுதால் ஒரு மறுபடியும் பிறவால் தேவனுடைய ராஜ்யத்தை பிறகு நம்ம கிறிஸ்துக்குள்ள பிறகு அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அது தேவ நீதித்தவள் உயிர்த்தல், அதில் பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆவியின் வரக்கு கனிகள், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பரிசுத்தம், நீதி எல்லாமே இந்த கிறிஸ்து ஜீவனுக்குள்ளே இருக்குது. ஜீவ விசுவத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும். ஜபலமா? பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில் இந்த பிள்ளைகளோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலக்காதீங்க, திகையாதீங்க. நானே வழி, நானே சத்து, நானே ஜீவன் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கட்டும். விசுவாசிகளை வெளிப்படும்படிக்கே நம்ம இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் பகை, கசப்பு, போட்டி, பொறாமை, சுயநீதி, அநீதியாக இருக்கக்கூடாது. தேவ நீதியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சத்தியம், இயேசு ரத்தம், அந்த தேவனுக்கு காட்டணும். தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்திட்டே இருந்தாக்கா
இடைவிடாம தாவீது போல எக்காலும் சோதனைக்கு துதிக்கிறீங்க. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சிறைச்சாலை இந்த யோசேப்பு பெரிய எகிப்திய அதிபதியாய் மாறுகிறான். ஆபிரகாம் ஈசாக்கு இது அவங்க எக்ரான காலத்து தேவனை மகிமைப்படி விசுவாசத்து பண்ணலாம். 100வது வயசுல அவனுக்கு அற்புதம் நடக்குது. சகல காலத்தில் அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். இப்படி புதிய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாம் கிறிஸ்துவ உண்டாகிறது. இப்படி ஜெபம் பாசமா ஜெபம் பண்ணுவாங்க. சோத்ராப்பா சோத்திரம் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்திரிக்கிற ஆண்டவரே. நன்மை தீமைக்குள் இருக்காம ஆண்டவரே ஜீவனுக்கு உள்ள இருக்க ஆண்டவரை கட்டளையிடுகிற ஆண்டவரை சோத்திரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரை. இந்த நாளை பிரோஜனமாக செலவு பண்ண பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறீர் ஆண்டவரை. இந்த மழை நேரத்தில் ஆண்டவரை சோத்திரப்பா உங்க நன்றியோடு பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வராதபடி காத்து கொள்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறீர். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கணும். எல்லா பலவீனங்களையும் அப்புறப்படுத்துகிறீர். பிள்ளைகளை ரட்சிக்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் இருந்து கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் எதிர்கால பெரிய சாட்சிகளாக இருக்கீங்க. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை போல எஸ்வர் ராஜாத்திகளை போல உங்கள் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவ சிந்தை ஆவியின் சிந்தையோ இது மாம்ச சிந்தை மரணம். கிறிஸ்துவ சிந்தை ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துக்குள்ள இருக்க எந்த வியாதி எந்த ஜுரம் எந்த கொரோனா எதுவும் உங்களை பாதிக்காது. ஆனால் படிப்படியாக கிறிஸ்துக்குள்ள வளருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாரே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.